கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்போனியா வெல்த்திலிருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய போர்ட்ஃபோலியோவை காமிச்சிட்டு, சார் இது வரைக்கும் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினார். அப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எனக்கு ஒரு PDF டாக்குமெண்ட் அனுப்பிச்சி விட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 பேஜுக்கு போச்சு. என்னடான்னு பார்த்தா அவர் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 100-102 ஃபண்டில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் எதுக்காக சார் இத்தனை ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே சிம்பிள் ஆன்சர், சார் வர NFO எல்லாத்துலேயும் நான் வந்து பணத்தை போட்டுகிட்டே வருவேன் அப்படின்னு ஒரு பதில் சொன்னார். ஸோ ஏன் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து லான்ச் ஆகிட்டுருக்கு. அண்ட் நேச்சுரலாக ஒரு புது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் லான்ச் ஆகும்போதும் வந்து அவங்க வந்து புது ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது இந்த வர புது ஃபண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி வந்து பரவலாக எல்லாருக்குமே இருக்குது. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 2024 ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 81 புது ஃபண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ 2023 கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸ் வந்தது. இப்போ 2025 வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாதி வருஷம் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து செப்டம்பர் வந்தாச்சு. நம்ம வந்து கிட்டத்தட்ட 7-8 மாதம் முடிச்சாச்சு. நம்மளுடைய புது NFOs வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 NFOs கிட்ட வந்திருக்கு அப்ராக்சிமேட்டாக. அண்ட் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இன்னொரு 10-15 NFO வரும். அப்படின்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்கீம்ஸ் லான்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது நான் வர ஸ்கீம் எல்லாத்துலேயும் பணம் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக புதுசுன்றது என்னன்றதை புரிஞ்சுக்கணும். புதுசுன்றது உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு அது புதுசா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்கணும். ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு ஏதாவது மார்க்கெட்டில் இருக்கிற ஃபண்டு புதுசாக இருந்தால் தான் அது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நீங்கள் யோசிக்கணும். மார்க்கெட்டில் புதுசாக வருதுன்னு நான் போய் வாங்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய பார்வையை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இல்லாத விஷயம் மார்க்கெட்டில் வருது, அப்போ தான் அது உங்களுக்கு புதுசு. என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி வந்து ஃபண்டு இருக்குது, அதே ஃபண்டு இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து லான்ச் ஆகுது அப்படின்னா நான் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ எனக்கு வந்து வேறு ஏதாவது கலர் இருந்தது அப்படின்னா நான் போய் எடுக்கலாம். பட் ஆல்ரெடி ஒயிட் ஷர்ட் இருக்குது, ஆனால் நான் இந்த கடையில் வாங்கிட்டேன், இன்னொரு கடையிலையும் போய் நான் இன்னொரு ஒயிட் ஷர்ட்டை வாங்குவேன்னா ஜென்ரலாக நான் வாங்க மாட்டேன். அன்டென்னஸ் மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு புது யூனிக் குவாலிட்டி இருக்குது அப்படின்னா தான் நான் போய் இன்னொரு இடத்துலையும் ஒயிட் ஷர்ட் வாங்குவேன். அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒயிட் ஷர்ட் வாங்கிட்டேன்னா இன்னொரு இடத்துல போய் நான் வேறு ஏதாவது ஷர்ட், வேறு ஏதாவது கலரோ இல்லை வேறு ஏதாவது பேட்டர்னோ அப்படி தான் நான் வாங்குவேன். அதே மாதிரி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இருக்குது அப்படின்னா, இன்னொரு புது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் அதில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் மொத்தமே 10-15 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் தான் இருந்தது. இப்போ இந்த நம்பர் ஆல்ரெடி 50 நோக்கி போயிடுச்சு. அண்ட் இன்னும் அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 100 நோக்கி போயிடும். அப்போது 100 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் முதல்ல ஜென்ரலாக ஆரம்பிக்கிற ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் கேட்டகரியில் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுதான் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி யார் வேணால் ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டுக்குள்ளே வரணும்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை ஒரு மல்டி கேப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா ஃபண்ட் ஹவுசஸ்லையும் இருக்கும். அப்போது ஒரு 100 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா 100 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கும். இப்போ 100 மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போயிட்டு நான் ஃப்ளெக்ஸி கேப் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐடியலி என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ இல்லை ஒரு மல்டி கேப்போ இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஒரு மல்டி கேப் இருந்தால் போதுமானது. ஸோ இருக்கிற புது ஃபண்டுத்துலேயும் நான் எல்லாத்துலேயும் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி அடிக்கடி பேசின மாதிரி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதாவது ஒரு 6-10 ஸ்கீம்குள்ளே இருந்தாலே நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ஸ்டைல்ஸையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆக்சுவலி எதுவுமே இல்லாத ஒரு விஷயமே இருக்காது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 100 ஃபண்டோ இல்லை ஒரு 105 ஃபண்டோ இல்லை 200 ஃபண்டோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக உங்களுடைய என்டையர் ப்ராசஸை வந்து டூப்ளிகேட் தான் பண்ணுறீங்க. ஸோ அந்த டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணணும்னா இருக்கிற எல்லா ஃபண்டுலையும் நீங்கள் போய் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது இல்லாத ஒரு விஷயம் வந்ததுன்னா நீங்கள் போய் பண்ணலாம். இல்லை இதே ஃப்ளெக்ஸி கேப் தான் அவங்க வேறு ஏதோ ஒரு புது டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணலாம். பட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஆக்சுவலாக பெருசாக வந்து ஒரு வித்தியாசம் இருக்காது. அப்படியே ஒரு வித்தியாசம் இருந்தாலும் அது ரிட்டர்னில் இவென்ச்சுவலாக ப்ளே அவுட் ஆகணும்னு அவசியமும் கிடையாது.
ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன வித்தியாசத்துக்காக நான் வந்து போய் நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டையோ இல்லை ஒரு நிறைய மிட் கேப் ஃபண்டையோ நான் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய சிம்பிளாக வச்சுக்கோங்க. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக போய் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அன்டில்ஸ் நீங்கள் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனாக இருந்து அவர் எப்போ மேனேஜ் பண்ணாலும் அது வந்து உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அப்போ நீங்கள் அவருக்காக போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் முக்கியம் இல்லை, என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து வளரணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வரப்போகிற எல்லா என்எஃப்ஓலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புது கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் வரலாம். அப்போ அந்த புது கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அது இல்லை, ப்ளஸ் அது உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மார்ட் பீட்டா அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஆல்ரெடி இருந்த ஃபண்ட்ஸை விட இது வந்து கொஞ்சம் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ இந்த கேட்டகரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி என்எஃப்ஓஸ் வரும்போது அது உங்களுக்கு சூட் ஆகும்னா நீங்கள் அதை வந்து பிக்கப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு மிட் கேப் இல்லை அப்படின்னா ஒரு மிட் கேப் என்எஃப்ஓ வரும்போது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்டை கூட நீங்கள் பிக்கப் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வர எல்லா ஃபண்ட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளஸ் அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வர எல்லா ஃபண்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பொறுமையாக யோசித்து உங்களுடைய பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களால் அதை பண்ண முடியலன்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து அவங்க மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பல தவறுகளை வந்து அவங்க வந்து உங்களுக்கு பதிலாக தவிர்த்துடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நான் வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி கற்றுக்கிட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணி நீங்கள் உங்கள் பணத்தை வளர்கிற வழியில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் ட்ரையல் அண்ட் எரர் பண்ண முடியாது. ஏன்னா சில நேரம் ட்ரையல் அண்ட் ஸ்பெஷலி பண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ண சம்டைம்ஸ் நீங்கள் பணத்தை நஷ்டம் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே டைம் ஆகலாம். ஸோ அதனால் சிம்பிளாக வச்சுக்கோங்க. உங்களால் பண்ண தெரியும்னா நீங்களே பண்ணுங்கள். பண்ண தெரியலன்னா டேக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அண்ட் கீப் பில்டிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஏன்னா டைம் இஸ் மணி. டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லைல்ல நம்ம முன்னாடியே நம்ம யார்கிட்டையாவது போயிருக்கலாம்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் ஸ்டில் அ குட் டெசிஷன். பட் வாட் யூ ஹவ் லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும். ஸோ அதனால் பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை பெருக்கிறது அண்ட் பணம் உங்களுடைய தேவை அப்படின்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சீரியஸான விஷயங்கள். ஸோ அதில் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இல்லாமல் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு புரிதலோடு உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வரப்போகிற வீடியோவில் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.